வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து வயலுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் வந்து யாருமே காலையிலேருந்து சாப்பிடல. தை மாதம் வெள்ளிக்கிழமை இல்லையா, எங்கள் தாத்தா பாட்டிக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க. சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். எங்கள் அப்பா அது இப்படி தாத்தா சொன்னாங்களே, அவங்க தான் எங்கள் அப்பா. இது தாத்தா பாட்டி போய் இருக்காங்க. இது ரெண்டு சிலை பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட ராமசாமி தாத்தா. இது வந்து கனகாயா. இது நடுவில் வந்துட்டு இவங்களுக்கு பிறந்த குழந்தை ஒருத்தவங்க, அவங்கள வந்து நடுவில் வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், இது வந்து சுண்டல், லெமன் ரைஸ், தேங்காய் ரைஸ், தேங்காய் உடைச்சிருக்குறோம். இது எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். இந்த சமாதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட சமாதி. பாப்பா பேர் வந்து தாரணி பாப்பா. பூசிக்க கார்த்திக்கு. எங்களோட நேச்சுரல் மெகந்தி வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த செடி வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெகந்தி வந்து அந்த மருதாணி செடியை வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா இங்கே தண்ணி வரப்பில் ஓடும், அப்போ அதனால நல்லா வந்து வளர்ந்துருக்குது. 1 வருஷம் ஆச்சு பாருங்கள், இது ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்தோன்னே. நான் வந்து ஒரு டவுட்லேயே தான் நாங்கள் வந்து வச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடியை பார்க்கும்போது. அது இல்லாமல் கத்தாழை இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு இன்னும் வீடியோ போடுவோம். அது இல்லாமல் ஒரு ஹேர் ஆயில் நாங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. முடி கொட்டுறதெல்லாம் வந்து நின்று இருக்குது. அதனால் நிறைய வித்தியாசமான வீடியோஸ்லாம் இனிமேட்டு அப்லோட் பண்ணுவோம். அது இல்லாமல் இது வந்து கருணக்கிழங்கு செடி. இன்னும் ஒரு 4-5 செடி இருந்துச்சு, அதை நாங்கள் பறிச்சிட்டோம். இது ஒன்று மட்டும் இருக்குது. இதை நான் பறிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது இல்லாமல் நாங்கள் நிறைய போட்டிருக்குறோம், அதையும் பார்க்கலாம் வாங்க. இது வந்து கொய்யா மரம். இதில் நிறைய கொய்யாக்காய் இருக்கும். இப்போ மழை பெஞ்சிச்சுல்ல, அதனால நிறைய பூ வந்து போயிடுச்சு, கொஞ்சம்தான் இருக்குது. இது ரொம்ப பழைய மரம். இந்த மரம் ஆக்சுவலாக விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேருந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. நாங்கள் நினச்சே பார்க்கல இது மாதிரி வரும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதனால் இந்த மரம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதிரி காய்க்கும். ஒன்று வந்து வெள்ளையாக இருக்கும், ஒன்று வந்து ரோஸ் கலர் இருக்கும் உள்ளே. அதனால் எங்களுக்கு இந்த மரம் ரொம்ப ஃபேவரட்டான மரம். நிறைய ஆனால் எவ்வளோ ஒரு இது வந்தாலும் இந்த மரம் மட்டும் அது காய்க்கிறத மட்டும் விடவே விடாது. அதனால் எங்களுக்கு மரம் ரொம்ப பிடிக்கும். அந்த மரம் விழுந்தப்போ நாங்கள் வந்து அது திரும்ப வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னொன்று வாங்கிட்டு வந்து வைக்கணுன்ட்டு. அது இப்போ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் குரங்கு வேற பறிச்சிரும். அதனால் எங்களுக்கு காயே கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. குரங்கு வந்து பறிச்சிரும். பரவாயில்ல, சாப்பிட்டு போட்டோம் இல்லையா, அதனால் நாங்கள் விட்டுருவோம். பார்ப்போம். அது சாப்பிட்டது போக மிச்சம் எங்களுக்கு என்ன இருக்கோ அது நான் உங்களுக்கு சாப்பிடும்போது அதையும் உங்களுக்கு ஒரு vlog எடுக்கிறேன். அது இல்லாமல் மஞ்சள் செடியும் இருக்குது. அது வந்து நாங்கள் வச்சு 1 வருஷம் ஆச்சு. அது நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. கருப்புசாமி வில்லேஜ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து எப்படி மஞ்சள் பொடி அரைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அந்த மஞ்சளில் முளைக்கிற மஞ்சளாக பார்த்து ஆயா எடுத்து கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து வச்சோம். அந்த மஞ்சளும் இங்கே இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நம்ம வேணால் திரும்பவும் மஞ்சள் பொடி அரைக்கிற வீடியோ போடலாம். இங்கே பாருங்க, இங்கே பள்ளம் தெரியுதுல்ல, இந்த 2 மஞ்சள் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். பாருங்க கொஞ்சம் இருக்குது, அதை வேணால் நான் நோண்டி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஆயா அன்னைக்கு வந்துட்டு அவசரமாக பறிச்சுட்டு வந்தாங்க. பாதி கிழங்கு மண்ணிலே இருக்குது. பாருங்க, ஆயா வந்து விட்டுருச்சு. இங்கே பாருங்க இருக்குது எங்களுக்கு மஞ்சள். இதோட வாசம் செம்மையாக இருக்கும் தெரியுமா. பொங்கல் வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இதை கூட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், காய வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியே கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து பசலைக்கீரை. இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம். பருப்பு குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதிலே இது பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் வளன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நான் அந்த குழம்பு வச்சு காட்டுறேன்.
சாரி குழம்புன்னு சொல்லிட்டேன், கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து மிளகா செடி. இந்த செடி வந்துட்டு நாங்கள் இந்த வருஷம் மிளகா வாங்கியிருந்தோம். அந்த மிளகா விதையில வந்து நாங்கள் போட்டோம் தண்ணி. இது வந்து இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும்னு விட்டுருக்கோம். காய வச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாயா, பச்சை மிளகாய் நிறைய இருக்குது, காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து பழுக்கிறதுக்காக விட்டுருக்குறோம். எங்களுக்கு வந்து ஊர் ரொம்ப பிடிக்கும் பெங்களூரை விட. திரும்ப வரணும் ஊருக்கு, பார்ப்போம். அதுக்கான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஊருக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தோட்டத்தில் நம்மளை வந்து ஒரு கடைக்கு போய் எதுவும் வாங்காமல் நம்மளே வந்து விளைவிச்சு சாப்பிட்ணும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சீக்கிரமாக வரணும்னு நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா மஞ்சள், இதை வந்து நான் எப்படி ஊனி வைக்கணும்னு ஆயாட்ட கேட்டேன். அவன் வந்து இதை நம்ம உடச்சிட்டு பாருங்கள், உடச்சி இது இப்படி உடைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி வச்சுட்டு இதுலேருந்து இப்படி மேலே வருமாமா. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது ஃபுல்லாக 5 இது. இப்போ இது ஒரு மஞ்சள் எடுத்திருக்கோம், இதில் வந்து இப்போ நம்ம 5 செடி வந்து உருவாக்கலாம். இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் வயலுக்கு வந்து நிறைய குரங்கு வரும். நாங்கள் வச்சுட்டு அது வந்து நிறைய நோண்டி விட்டுருச்சு. பொழைக்காதுன்னு நினச்சோம். 2 வந்து இப்படியே பொழைச்சி வந்துருச்சு. இந்த வாழைக்கட்டை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்பா, என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து கொடுத்த வாழைக்கட்டை. இது இன்னும் வளர்ந்து நல்லா பெருசாகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் மட்டும்தான், வாழை மரம் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய நமக்கு வந்து பயன் கொடுக்குது. அந்த வாழை இலையில சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம், இந்த மரம் வந்து நல்லா பூ வச்சு இதாகிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம், வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து பரங்கிக்காய். இப்போ தான் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு, இன்னும் பெருசாக வரும். இது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய கொடி போட்டிருந்தோம், இது வந்து லாஸ்ட்டாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக கொடி இருந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. இந்த பாருங்க, இங்கே கூட ஒரு பிஞ்சு இருக்குது. இது பார்க்க காடு மாதிரி இருந்தாலும் இதில் நிறைய மூலிகை செடிலாம் இருக்குது. அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.